மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37வது வசனம் தொடங்கி 43வது வசனம் வரைக்கும் என்னோடு சேர்ந்து நாம் வாசித்து இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 37வது வசனம் முதல் 43 வரை மத்தேயு 13ஆம் அதிகாரம். அவர் பிரயோஜனமாக நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தில் களைகள் உண்டான அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் வழியில் அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆகையால் களைகளை சேர்த்து அக்னியில் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் வெளியே நடக்கும். மனுஷகுமாரன் அவருடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களில் அக்கிரமம் செய்வதையும் செய்து அவருடைய அக்னி சூழலை போடுவார்கள். அங்கே அருவியில் கற்களில் உண்டாயினர். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார். கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவுள். நாமே சொல்லாம எல்லா கையில வைத்து ஆமே நாமே. கர்த்தாவே, கேட்கிறதுக்கு ஒரு காது வேணும் ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனது வேணும் ஆண்டவரே, அதை செயல்படுத்துவதற்கு இருதயம் சிந்தை வேணும் ஆண்டவரே. இந்த கால்வடையில் எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காக இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் சொன்னீங்கப்பா, பகலிலே மேகஸ்தம்பமும் புகையும் இரவிலே சுடரொளி பிரகாசமாக அக்கினி உண்டாயிருக்கும். மகிமையானவர்கள் மேலெல்லாம் மகிமையின் காவல் இருக்குன்னு சொல்லிடுறேன். வசனத்தின் மேல்படி காவல் நீரைகளோடு பேசி வழிநடத்தும் நிச்சயத்தை வழிபட உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு ஜெபங்கேலும் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசம்பிளியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார், கர்த்தர் நம்மை இயக்கினார், கர்த்தர் நம்மோடு இருந்தார், தூக்கி சுமந்தார். இம்மட்டு வழி நடத்தின தேவனுக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் துணியை செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அந்த காலவெளியிலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளோடு கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற தயவுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்தோம். இப்பொழுதும் நாம் கேட்ட அந்த வார்த்தை, இந்த வசனத்தில் விதைகளை பற்றி அதிகமாக நாம் பார்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய சுவிசேஷ பயணத்தை, ஊழிய பயணத்தை தொடங்கும் போது அவர் ஜனங்களுக்கு அநேக ஓமைகள் மூலமாக அநேக வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொடுத்தார். அநேக ஓமைகள், நிறைய காரியங்கள் அவர் ஓமைகள் மூலமாக அவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். விசேஷமாக சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யம் ஒரு ஓமை, 3 ஓமை. யார் சொல்லுங்களை பார்க்கலாம். முதலாவது ஓமை, பரலோக ராஜ்யம் எதுக்கு ஓமை சொன்னாரு? கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கு. 2வது நிலத்தின் அடியில் இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கு. 3வது கடலிலே போடப்படுகிற ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கு சொல்லி அநேக ஓமைகளை கர்த்தர் நமக்கு ஓமைகள் மூலமாக ஒரு சுவிசேஷத்தை அவர் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை நம்ம இன்றைக்கு விசேஷமாக அந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விதைகளை விதைக்கிறது இல்லையா? விதைக்கிறவன் புறப்பட்டான், அவன் விதைக்க ஆரம்பித்தான். அந்த விதைகள், சில விதைகள் வழிகருகே விழுந்தது, சில விதைகள் பாறைகள் மேல் விழுந்தது, சில விதைகள் பொற்களுக்குள்ள விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து அவைகள் பலன் கொடுத்தது என்று சொல்லிப்பார் இல்லையா? அநேக வருஷங்கள் அநேக இந்த பிரசங்கங்களை இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கேட்டிருந்தாலும் இன்றைக்கு சற்று வித்தியாசமான ஒரு காரியம் கடந்த வாரம் முழுவதும் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருந்த இந்த காரியத்தை உங்களுக்கு இந்த காலவெளியில் சொல்வது எனக்கு சந்தோஷம். முதலாவது விதை அப்படின்னா பெரிய விதை இல்லை. இப்போ ஒரு விதாவண்டமான ஒரு பேச்சு சொல்லுவாங்க, கோழி வந்துதான் முட்டை வந்துதான், கோழி வந்துதான் முட்டை வந்துதான். அப்படின்னா இந்த பழங்களை, விதையுள்ள பழங்கள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும். எப்படி
முதலாவது இந்த கனி கொடுக்கக்கூடிய இந்த மரம் முதலாவது வந்ததா, இல்லை மரத்தை முளைக்க பண்ணின இந்த விதை முதலாவது வந்ததா? எது முதலாவது வந்துச்சு? எது முதல் வந்துச்சு? விதையா, மரமா, செடியா, கனியா? எது முதல் வந்தது? ஆதியாகமம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக அங்க இருக்குது. என்ன சொல்றார்? தேவன் பூமியின் மேல் பனியும் மழையும் வர்ஷிக்க பண்ணார். பூமியில புற்கள், பூண்டுகள், மரங்கள், செடிகள் முளைக்க ஆரம்பித்தன. அவைகளை மனிதர்களுக்கு ஆகாரமாக இருக்கும். மனிதர்களுக்கு ஆகாரமாக அதை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். உன்ன முதல் என்ன வந்தது? சீடு வந்ததா, மரம் வந்ததா, செடி வந்ததா? வானத்திலிருந்து ஆண்டவர் விதையை விதைச்சிட்டார். அதனால அடிச்சு இந்த மழையை கழி பண்ணி அதன் மூலமாக அந்த விதை முளைக்க பண்ணினார். அப்படின்னா இந்த விதையை பார்க்கணும் இல்லையா? இங்க ஒரு ஓமையை சொல்றாரு ஆண்டவர். இந்த கடுகு விதையை பாருங்க, அது எல்லாவற்றையும் விட மிகவும் சிறிய விதையாக இருந்தாலும் அது விதைக்கப்பட்ட பிறகு அது செடியாக வளர்ந்து, அது மரமாக வளர்ந்து, அது அநேகருக்கு நிழல் கொடுக்க, அநேக பறவைகளுக்கு கூடு அமைக்க, அது ஒரு பெரிய விருட்சமாக மாறுகிறது. அப்போ விதையை பற்றி நம்ம வேதத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விதை என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ விதைக்கிறவன் பொறுப்பெட்டான், விதைக்கும்படி புறப்பட்டான். நம்ம அந்த வழியறிவு உணர்ந்ததெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். விதைக்கிறவன் விதைப்பதற்கு புறப்பட்டான். வேதத்துல புதிய ஏற்பாட்டில் நீங்க படிக்கலாம். முதல் விதையை விதைத்தவர் யார்? யோவான். என்ன விதை விதைச்சாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வார்த்தை இதுதான் இல்லையா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா யோவான் சொல்றான், நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கு. அப்ப அந்த ஒரு விதை கண்ணில் பார்க்கிற விதை இல்லை. அது எங்கே? அந்த விதை எங்க விதைக்கக்கூடியது? நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் விழுந்து விதைக்கக்கூடிய, அது செவி குடிக்கக்கூடிய, அது கனிக்கு குடிக்கக்கூடிய ஒரு நல்ல விதையத்தை யார் விதைச்சாங்க? அப்போஸ்தலனாகிய யோவான். ஞானஸ்நானம் இல்லையா? என்ன சொன்னா, யோவான் ஸ்நானம் அவர் என்ன செய்யறாரு? ஒரு விதையை விதைக்கிறார். இப்போ இது பாருங்க, இந்த விதையை அவர் விதைச்சால் கனி கொடுத்ததா கனி கொடுக்கலையாங்கிறது நமக்கு ரெண்டாவது. ஆனா கனி கொடுக்கும்படியாக ஒருத்தர் விதைச்சார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. எங்க விதைச்சார்? எத்தனாம் அதிகாரத்துல எத்தனாம் வசனம்? அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. இல்லம்மா வாசிங்க. யோவான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க 17க்கு அப்புறம் வாசிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்க ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள். ஆமா, அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்காருல்ல. 11வது வசனம் 17 வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய விதை அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை யோவான் விதைக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க, இந்த விதையானது அது விழ வேண்டும், இந்த விதையானது அது செழிப்பாக வேண்டும், அது மரமாக வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும், அந்த கனி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அந்த கனியினால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. எனவே அந்த விதையை அவர் யோவான் மூலமாக விதைக்க கொடுத்தார். அதே விதையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நினைச்சார், அவரும் விதைக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் என்றால் என்ன? மனம் திரும்புதல். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா நீங்க மனம் திரும்பல என்ன நடக்கும்? மனம் திரும்பல என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப அவசியமில்லாத பாவிகளுக்காக அல்ல, மனம் திரும்ப விரும்புகிற ஒரே ஒரு பாவிக்காக இந்த உலகத்தில் வந்த பரலோக ராஜ்ய நிமித்தமாக மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு நேராக ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வி? அந்த விதையை எனக்குள்ள விதைச்சிட்டாரே, விதைச்சாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். அந்த விதை உங்களுக்குள்ள விழுந்துச்சா இல்லையா?
அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்கிற விதை எனக்குள்ள விழுந்து விட்டதா இல்லை வேற எங்கேயா விழுந்துருச்சா? இதை முதலாவது விழுந்து. இப்படி விழுந்த விதை விழுந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இல்லையா? இயேசுவை போல மாற்றுங்க ஆண்டவரே, என்ன ஒரு தானியேலை போல மாற்றுங்க ஆண்டவர், என்ன ஒரு தாவீதை போல மாற்றுங்க ஆண்டவர், என்னோட பவுலை போல மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எலியாவாக மாற்றுங்க, என்னை எலிசாவாக மாற்றுறதுன்னா நம்ம ஜெபத்துல போராடி ஜெபிக்கிறான்னா அவர் நம்மை மாற்றுவதற்காக அவர் நம்முடைய இருதயத்துல போட்டு வைத்த இந்த விதை எங்கே இருக்கு? அல்லேலூயா, எங்கே இருக்கு? அநேகர் பாருங்க, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு குரங்கு இருந்தது. அங்கங்க தாவி ஜாலியா இருந்த குரங்கு திடீர்னு ரொம்ப பசி வந்துச்சு. ஒரு மரமா தாவி பார்க்கும்போது ஒரு மரத்துல நிறைய பழங்கள், நல்ல மஞ்சையா அழகா பழுத்து நிறைய பழங்கள் இருக்கு. அந்த குரங்கு போய் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு நல்ல வயிறாகவே சாப்பிட்டோன்னு அது நினைச்சுதான், இதுல ஒரு கொட்டையை கொண்டு போய் நான் குடியிருக்கிற இடத்து பக்கத்துல வச்சா எதுக்கு நான் அந்த காட்டை தேடி வரணும், நான் தினம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாமே. நல்லா கவனமா கேளுங்க, ஒரு கூலி ஸ்டோரியா இருக்கலாம், ஆனால் நிறைய சாராம்சம் அதில் இருக்கு. இப்போ அந்த கொட்டையை எடுத்து தான் வாழ்கிற அந்த இடத்து பக்கத்துல அந்த கொட்டையை பதிச்சு வச்சுதான். அல்லேலூயா, நல்ல கவனிங்க. சிலருடைய விசுவாசம், சிலருடைய நம்பிக்கை, சிலருடைய அவபக்தி, சிலருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இப்படிதான் இல்லையா? பாஸ்டர் இன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்ணி சொன்னாரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரே, இந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை கேட்குறீங்க? பாஸ்டர் சொன்ன இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார், ஆசீர்வாதமோட போங்க அப்படி சொன்னா எத்தனை பேர் நினைச்சு போய் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுவீங்க இல்லையா? அநேக நாங்கள் வீடு போனோடனே சிலருக்கு ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு நல்ல வாகனத்தை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார் பிரதர் அப்படின்னு. வீட்டில் போனோடனே என்ன சொல்லுவோம்? வீட்டில் ஸ்டாண்டு போட்டு வண்டி அங்கே நிற்கிதான்னு பார்ப்போம். அல்லேலூயா. இப்படித்தான் அந்த குரங்கு என்ன செய்தான், தினமும் இது முளைத்து விட்டதா, கனியை காணுமே, மரத்தை காணுமே, நான் வச்ச கொட்டை என்னாச்சுன்னு தினம் தோண்டி அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்குதா? இந்த விதை எங்களில் இருக்குதா? தோண்டி பார்க்கணும். பாருங்க, இந்த கோழியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? எங்க போய் தோண்டது? குப்பை தோழியில போய் என்ன செய்யும்? கறக்குன்னு தோண்டும். எதை தோண்டும்? அடியில் இருக்கிற குப்பையை தோண்டி இருக்கிற புழு இருக்கா, பூச்சி இருக்கா, இதைத்தான் பார்த்து அதை சாப்பிடும். இப்படிதான் அப்படி அநேகருடைய விசுவாசம். தேவன் நிறைந்து விட்ட விதையை நாங்கள் வளர செய்யணுமே, நாங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றணுமே, அதுக்கு உரம் வச்சணுமே, அது நல்ல கனிகளை கொடுத்து அந்த கனிகள் அநேகருக்கு பயன்படக்கூடிய கனிகளாக இருக்க வேண்டுமே என்று தேவன் சொல்லி விதைத்த அந்த விதை எங்கே இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணுங்க, அவங்க இருதயத்தில் இருக்கா ப்ளீஸ். இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க. இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் தான். இனிமேல் சபை இப்படி நீ நடத்தி பிரயோஜனமே இல்லை, இப்படி நடத்தி நீ பிரயோஜனமே இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தணும் நீ சொல்லி என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கேன். அதனால தான் நீ வருங்காலத்தில் உள்ள பிரசங்கங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நமக்கு இருக்கும் இல்லையா? விதை எங்க இருக்கா? முதல்ல இருதயத்தில் அந்த விதை இருக்கா? மனம் திருமணங்க ரட்சிப்படையணுங்கிற ஒரு சிந்தை என்னுடைய இருதயத்தில் இருக்குதா? இல்லாவிட்டால் உலகத்தில் உள்ளவைகளையும் நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேனா? இல்லாவிட்டால் இன்மைக்கு மாத்திரம் தேவனை நாடி ஆசீர்வாதங்களுக்காக நான் வந்திருக்கிறேனா? அழிஞ்சு போங்க. உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் பரலோகத்தில் கொண்டு சேராது. பணம் அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு உங்க வீட்டில் இருக்க பிச்சைக்கார கையில் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம கனமோ மரியாதையோ கொடுக்க ஆரம்பித்தால் பரலோகத்தின் பாக்கியங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அரிதான காரியம். அப்படின்னா தேவனால் விதைக்கப்பட்ட அந்த விதை எங்க? அது எங்க? வீட்டில் ஒரு விதையை போட்டோம்னா அது முளைச்சிட்டா நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது செடியா வளர்ந்துச்சான்னு பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அது வளரவில்லை என்றால் அந்த விதை அங்கே இல்லை. அல்லாவிட்டா அந்த விதையை எடுத்து போட்டாச்சு, அந்த விதை எறும்போ பூச்சியோ ஏதாவது சாப்பிட்டு அது வளரல. இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த ரட்சிப்புக்குரிய இந்த மனத்திற்கு இந்த விதையாகியது என்னுடைய இருதயத்துல கனி கொடுக்காமல் வளராமல் இருக்குமானால் அந்த விதை எங்க?
உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி கேங்க, எங்க அந்த விதை எங்க போச்சு? என்னைக்கு சொன்னார்? யோவான் அனுப்பி சொன்னார், மனம் திரும்பையா, பரலோகராட்சி சமீபமா இருக்குன்னு யோவான் அனுப்பி சொன்னார். விரியன் பாம்பின் குட்டிகளே, வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வகை சொன்னவன் வழிகாட்டினவன் யார்? என்ன கோபம்? நரகாக்கினை. 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ஐயா நல்ல விதையை தானே விதைச்சீங்க ஆண்டவரே, நீங்க நல்ல விதையை தானே விதைச்சீங்க, அதற்குள்ளாக எப்படி களைகள் வந்து விட்டது? நீங்க நல்ல கோதுமையை விதைச்சீங்க ஆண்டவரே, அதற்குள்ளாக எப்படி களை வந்து விட்டது? ஆண்டவர் சொன்னாரு, நீ தூங்கி கொண்டு இருக்கும் போது விளை நிலையத்தில் சத்ருவாகிய சாத்தான் களைகளை விதைத்து விட்டான். சத்ரு விதையை விதைக்கிறதுக்கு உன் இடத்தை இடம் கொடுத்துட்டு, உன் நிலத்துல நீ இடம் கொடுத்துட்டு, அதனால நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விளை பலன் கொடுப்பதற்கு பதிலாக களை பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியுதா, புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஆபேல் காயின் 2 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போங்க, யார் இருக்காங்க? முதல் தாயும் தகப்பனும். ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? தோட்டத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய விருட்சமாய், தேவனுடைய வித்தாய், தேவனுடைய பலனாய் அந்த தோட்டத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு நாள் சத்ருவர் அனுப்பிச்சிட்டான். ஏவாளுக்குள்ள போய் அந்த விதையை விதைச்சிட்டான். அல்லேலூயா. வார்த்தை தான் விதை. தேவன் சொல்றார், வார்த்தை மாமிசமாகி அது உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த வார்த்தை? அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஒருவன் என்னோடு இசைந்திருந்தான், தேவனோடு இசைந்திருந்தான், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அது உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதே நேரம் கனிகளை கொடுக்க முடியாதபடி கசப்பான கலைகளை கொடுக்கும்படியாக இருக்குமானால் அது என்ன விதையா இருக்கும்? அது என்ன விதையா இருக்கும்? என்ன விதையா இருக்கும்? இல்லையா? நிச்சயமாக தேவனால் விதைக்கப்பட்ட நல்ல விதை அல்ல, பொல்லாத சாத்தானால் விதைக்கப்பட்ட பொல்லாங்கானுடைய விதையாயிருக்கு. அல்லேலூயா. ஒரு வாசனம் வாசிங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்கள. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். ஏழு, 8, 9 வசனங்களை வாசிங்க. பிள்ளைகளே, என்ன அழகா சொல்றான் பாருங்க, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் விதை, நீதியின் விதை, அவர் நீதியாய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கு. ஏன்னா அவன் விதை அங்க இருக்கு, அதனால அவனும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் ஏதேன் தோட்டத்துக்கு பாவம் செய்தவன் இன்னைக்கு நம்மளை வஞ்சித்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை என்ன செய்தான்? வஞ்சித்து கொண்டு இருக்கான். நிறைய பேர் ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு ஜெபம் பண்ண உட்கார்ந்தீங்கன்னா தேவனுடைய வித்து நமக்கு இருந்தா எதை பார்ப்போம்? நல்ல நிலத்தில் விழுந்த கனிகளை போல பலன் கொடுப்பதற்கு பார்ப்போம். ஆண்டவர் சொல்ல, சத்ருவை நேசிங்கிறார். அவன் சத்துருக்கு ஆகாரம் கொடு, அவனுக்கு தண்ணி கொடு. அப்ப அவன் தலையில எரிகிற தலையில நான் போடுவேன். நம்ம என்ன செய்யறோம்? ரிவர்ஸ். என்ன செய்ய? நம்ம 4 தலையில ஊத்துறோம், நீர் பார்த்துக்கோம். அல்லேலூயா. அவருடைய வித்து நமக்குள்ள இருந்தால் அவரை போல நாமும் மாறி இருக்கணும், அவரை போல நாமும் கனி கொடுத்திருக்கணுமே தவிர அவருடைய வித்துக்கு பதில் பொல்லாங்கவுடைய வித்து நமக்குள்ள இருந்தால், அருமையான தம்பி சொன்னால கையின் பிரயாசம் அல்ல, அடுத்த சொன்ன இருதயம், 3வது சொன்ன ஆவி, ஆத்மா, இது சுத்தமாய் காக்கப்பட்டால்தான் இந்த உரமானது, இந்த விதையானது நமக்குள்ள இருந்து விளையக்கூடிய கனியை அது கொடுக்க முடியும். இல்லையா? ஆனா என்ன செய்ய முடியும்? பொல்லாங்கவுடைய சத்ரு அவருடைய விதையை நாம் ஏற்றுக்கொள்ளும். நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள என்ன வரும்? நிச்சயமா கனி உள்ள வாழ்க்கை இருக்காது, கலையுள்ள வாழ்க்கை நம்மகிட்ட ரொம்ப செழிப்பா இருக்கும். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பார்த்து நானும் வளர்த்து பார்க்கணும். செடி வளர மாட்டேங்க. என்ன வளருது? களை தான் வளருது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பீர்க்கங்காய் கொடி வந்தது,
மேலே வரட்டுமே, அங்கேருந்து காயெல்லாம் பறிச்சுக்கலாம், பந்தல்லாம் போட்டு நானும் பார்க்குறேன். அது என்ன செய்யுது, சின்ன சின்னதாக வருது, அது காஞ்சி போகுது. அது தண்டை பார்க்குற அந்த தண்டில் வெறுமில்லாத தண்டு. அது சரியான நிலத்தில் ஊண்டப்படவில்லை, சரியாக போஷிக்கப்படவில்லை. அதனால் அது என்ன செய்ய, கனிகளை கொடுக்க முடியாதபடி அது அழித்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. வந்து வாசி மௌனியோவான் அடுத்த வசனம். வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவங்களுக்குள்ள இருக்கு. வசனம் நிறைய பாருங்க, அருமையான நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டோம் இல்லையா? 1-4 சாட்சி நம்ம கேட்டாலும் அவங்க சொன்னது முழுவதும் நாங்கள் லாக்டவுன் நாட்களில் எங்களுக்கு நிறைய வார்த்தைகளை தியானிக்க, வசனத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தார். நாங்கள் சகோதரியை சந்தித்தோம், சொன்னாங்க நிறைய கற்றுக்கொண்டேன், இந்த சகோதரி மூலமாக நிறைய கற்றுக்கொண்டேன். பாருங்க, எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம், ராமகிருஷ்ணாவில் போய் பணம் கொடுத்து கோவிஷீல்டு நானும் மனைவி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம். 2வது இன்ஜெக்ஷன் போடுறது வழியில் நாட்கள் கடந்து போயிட்டு, ஒரு நாள் திடீர்னு அந்த சகோதரிட்டு பேசும்போது ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, அந்த சகோதரி கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க, அவங்க ஃபோனில் இருக்காங்க, நான் அவங்களை கனெக்ட் பண்ணுறேன், ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லது. இப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க காரியெல்லாம் கேட்கும்போது, நாங்கள் அந்த கோவிட் இன்ஜெக்ஷன்லாம் இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஏதாச்சும் கேட்குறேன், எங்களுக்கு 2nd டோஸ் இன்ஜெக்ஷன் கிடைக்கல, என்ன வழின்னு பாஸ்டர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அல்லேலூயா. 2 நாளில் ஃபோன் பண்ணி 2 இன்ஜெக்ஷன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், வாங்க நாங்கள் போய் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. பாருங்க, மகளுக்கு கஷ்டப்பட்டோம், ஒரு இன்ஜெக்ஷன் கிடைச்சது, கோவேக்சின். 2வது இன்ஜெக்ஷன் வழியே இல்லை, எங்கே போகிறது? அதே சகோதரி கூப்பிடுறாங்க, உங்களுக்கு கரெக்டான நாள் இன்னைக்கு போடணும்னா அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, 1 டோஸ் இருக்குது, வாங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நன்மையான காரியங்களை எப்படி இணைய செய்கிறார். அந்த விதை எப்படி கனி கொடுக்குது, அதை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த மனம் திரும்புதல் எப்படி நடக்க முடியும்? ஒரு சின்ன காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை பாருங்க, என்ன சொல்றாரு அவரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அறைஞ்சி முடிச்ச உடனே என்ன செய்யறாரு, அந்த முற்றத்தில் அவரும் குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்திரீ வந்து சொல்றாரு, இவரும் தேவனோடு அந்த இயேசுவோடு இருந்தவர் சொல்லும்போது அவன் செய்யறான், நான் அவனோடு இல்லவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம கண்கள் மறைக்கப்படுகிறது. உலகத்தின் நன்மைகள், உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது தேவனை பார்க்க நம்முடைய கண்கள் என்ன செய்து மறைக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் பேதுருவை போட்ல அவன் மீனை பிடிச்சி அவனை கூப்பிட்ட, மனுஷனை பிடிக்கணும் கூப்பிட்டாரு, 3 வருஷம் கூட இருந்தாரு. அப்போ மன திரும்புதல் உண்டாயிற்றா? சொல்லுங்களேன், பேருக்கு மன திரும்புதல் உண்டாயிற்றா? 3 வருஷம் கூட தான் நடந்தேன், சாப்பிட்டாங்கல்ல. ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதம் நடத்தினா அங்கெல்லாம் கூட போனான். மறுபடியும் மனைவி சொன்ன, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரத்தை இங்கே போட்டலான்னு சொன்னா, எல்லாம் செய்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? உண்மையான ஒரு மன திரும்புதல், உண்மையான விதை அவருடைய இருதயத்தில் விதைக்கப்படவில்லை. விதைக்கப்பட்ட விதை சரியாக எப்ப கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய், சேவல் கோவிலுக்கு முன்னால. இந்த மறுதலிச்சு முடிச்சவன் அவன் என்ன செய்யறான், கனத்த இருதயத்தோடு கண்ணீரோடு என்ன செய்யறான், மன்னன் கசந்து அழுது தங்கிட்ட இருக்கிற அந்த பொல்லாதவனுடைய விதையை தூர போட்டுட்டு உண்மையான விதையை வளர செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அதே நேரம் யூதாஸ் காரியத்தை செய்யறான், அவனும் 3 வருஷம் கூட இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான், பிசாசு அவனுக்குள்ள பூந்துருவான். அந்த வேலை என்ன செய்யுது, அவனுக்குள்ள போனதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அவனுடைய பலன் என்னாச்சு? பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம். பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? மரணம் தெரியுது, பாவம் செய்யலாமா? ஆனால் அதில் தானே குடியுமா இருக்கணும், முழுக்க முழுக்க அதுக்குள்ள தானே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் பேதுரு ஆண்டவரே, எனக்குள்ளே அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்புங்கிற விதையை நீங்க போட்டுட்டீங்க, இந்த விதையானதை வளர்ச்சி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிலம் தான் விளையாச்சு இல்லையா? விதையை போடுறது யாரு? நீங்களும் நானும் போய் விதையை போடலாம் இல்லை?
நீங்களும் நான் விதைப்பலாம். அந்த விதைக்கு ஒரு விசேஷத்தை குணம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த ஏஞ்சல் டிவியில் அடிக்கடி சின்ன ட்ராமாஸ்லாம் போடுவாங்க. நடந்த கதைன்னு சொல்லி ஒன்று போட்டேன். ஒரு அம்மா, ஒரு பிள்ளை குட்டி கணவன்லாம் இல்லை, பெரிய பணக்காரம்மா, நல்ல உதவி பண்ணுவாங்க. பாஸ்டர்மார் வந்தால் நல்ல உதவி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வார்த்தையும் விசுவாசத்தையும் நம்பவே மாட்டாங்க. அவங்க காலங்கள் அப்படி போயிருக்கு. பாஸ்டர் போய் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நல்லா உதவி பண்ணுறீங்க, உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், இதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது என்றெல்லாம் அவங்க சொன்னால் கூட இவங்க என்ன செய்யணும், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதில் பெரிய அவங்களுக்கு ஒரு வியாதி வந்து மறித்து போனாங்க. இந்த கடைசி நேரத்தில் அவங்க எழுதுறாங்க, என்னுடைய கல்லறையை ஒருவரும் திறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பாஸ்டர் சொல்ல கடைசி நாட்களில் கல்லறைகள் திறக்கப்படும், அங்கிருந்து அந்த ஜீவன்கள் மறுரூபப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் போகும் அப்படின்னு சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம கடின மனதோடு அவங்க எழுதுறாங்க, கல்லறை மேல இந்த கல்லறை யாரும் திறக்கக்கூடாது. மற்றவங்க போறவங்களும் பார்த்தாங்க, போதாங்க, ஒன்றும் செய்யலை. ஆனால் கர்த்தர் நல்லது. அவர் என்ன செய்தாரு, ஒரு பறவைக்கு கட்லெட் கொடுத்தாரு. ஆலமரத்தில் உள்ள சின்ன விதையை அந்த பறவை அந்த பழத்தை சாப்பிட்டு அப்படி எச்சமாய் கொண்டு போய் அந்த மரத்தினுடைய அந்த விதையை எங்கே போடுச்சு, அந்த கல்லறைக்கு பக்கத்தில். கொஞ்ச நாளான மழை பெஞ்சுது, அந்த விதை என்ன செய்யுது பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக எல்லா மரம் வளராது. ஆனால் இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கேயாவது ஒட்டிட்டு வளர்ந்துடும், எங்கேயாவது குழாயில் வளர்ந்துடும், எங்கன்னா வளர்ந்துடும். இது வளர ஆரம்பிச்சு பெரிய மரமாக ஆரம்பித்து கல்லறை என்ன செய்யுது, டமார்னு திறந்துச்சு. அப்போ ஒரு சின்ன விதைக்கு எவ்வளவு பவர் ஆண்டவர் கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஒரு சின்ன விதைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை ஏற்பட்டுதான். வாசிங்க எபிரேயர் 4:12, சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது அவ்வளவு பெருசு. என்ன செய்யலாம், ஆவியும் ஆத்மாவையும் ரெண்டா பழகக்கூடிய அந்த விலை, அந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணுமா, இல்லை உலகத்து காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? வாசிங்க 1 பேதுரு 2 பேதுரு 1:8 வாசி. 2 பேதுரு 1:8. கண்ணியர்க்கும் என்னவாதான் இன்னொருத்தோட வசமாக இவைகளை இருக்கிறவங்களை ஓட்டார். 1 பேதுரு 1:4-8 வச்சுக்கலாம். சொல்லுங்க. போதும். இந்த வசனத்தை வீட்டில் போய் கொஞ்சம் நல்லா தியானிங்க. கத்த நல்ல வெளிப்பாடு கொடுப்பாரு. 1 தீமோத்தேயு 4:1 விதையை விட்டு என்ன செய்யறோம், விலகி போகும் இல்லையா? வஞ்சகத்தின் ஆவி, பிசாசின் ஆவினால நம்ம விலகி போகிற மாதிரி நம்ம கவனமா இருக்கும். கடைசியா ஒரு காரியம் பாருங்க. ஒரு கணவன் மனைவி போய் ஒரு சாமியாரை போய் பார்க்க போய் சொல்றாங்க, ஐயா என் புருஷன் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டே இருக்கான்,
எப்போ பார்த்தாலும் என்ன நேசிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறான், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த சாமியார்கிட்ட சொன்னாங்க. இந்த சாமியார் ஒரு 4 மணி நேரம் அங்கே அவனை உட்கார வச்சுட்டு அப்படி கூட்டிகிட்டு போனார். சாமியாருடைய வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல தோட்டம், நிறைய செடிகள் பூக்கள் நிறைய இருக்குது. அந்த மகளையும் கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போனார் சாமியார். அப்போ போகும்போது கேட்டாரா, இந்த செடிகளில் இந்த பூக்களில் இருக்கிறதுல அவனுக்கு எந்த பூ ரொம்ப இஷ்டமாக இருக்குன்னு கேட்டார். அப்போ அந்த மகள் சொன்னாங்களா, அந்த ரோஜா பூ எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த இஷ்டமானதை நீ பறிக்கணும்னா ரோஜாவில் என்ன இருக்கும்? நிறைய முள் இருக்கும். அந்த முள் என்ன செய்யும்? கையில் குத்த தான் செய்யும். அந்த முள் என்ன செய்யும்? காயத்தை உண்டாக்க தான் செய்யும். அந்த முள் இருக்குன்னு சொல்லி அந்த பழத்தை அந்த பூவை பறிக்க முடியாமல் இருக்க முடியாது. என்ன செய்யணும்? அதை பறிக்கணுமா இருந்தால் முள்ளை, காயத்தை, அடிய எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டாதான் பிரியமான அந்த ரோஜாவை என்ன செய்ய முடியும்? நீ பறிக்க முடியும். அதுபோல தான் இந்த தேவனுடைய ராஜ்யம், இந்த ரட்சிப்பும் நமக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல. முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான், முள்ளுக்குள்ள லீலி புஷ்பத்தை கொடுக்குற மாதிரி தான், முள்ளுக்குள்ள ரோஜாவை கொடுக்குற மாதிரி தான். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு துணை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதான் சொல்றான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் வாக்கியமா. நம்ம செய்வதெல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம், நான் செய்வதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யல, ரொம்ப சைலண்டா இருக்கு. என்னாச்சு? ரொம்ப சைலண்டா இருக்கு. நான் செய்யறதெல்லாம் என்ன நடக்கு? இன்னும் சைலண்ட் ஜாஸ்தியாயிருச்சு. அப்ப எங்க போச்சு உங்க விதை? எங்க போச்சு? வசனம் சொல்லுது, இரவும் பகலும் நீ தியானமா இருந்தா நீ செய்வதெல்லாம் கர்த்தருக்கு வாக்கியம் பண்ணுவாரு. எங்க இருக்கு வசனம்? இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பின்னால் வசனம் போட்டீங்கன்னா அதை 13 படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவார், எல்லாம் சொல்லிட்டு இவைகளெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சீசர்கிட்ட கேட்பார். இவையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்? அப்ப சீசர் சொல்ல, ஆமா புரிந்து கொண்டோம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை புரிஞ்சுட்டீங்களா? உலகத்தில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போகும். அந்த கொரோனாவில் பாருங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லாம போயிட்டான். நம்மை ஆண்டவர் உயிரோடு வைத்திருப்பார் என்றால் அது காரணம் அவருடைய விதையை நமக்குள்ள விதைத்து இருக்கிறார். இந்த விதை நமக்குள்ள கனி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பமா இருக்கிறீங்க? அப்படி எல்லா இடத்துலையும் இருப்போமா? ஆண்டவரே, நான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக என்னை மாற்றுங்க, செழிப்புள்ள ஒரு மரமாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா?